நம்மால மறைச்சு விக்கவே முடியாது இல்லையா? குறிப்பா அன்பு. அத நீங்க எவ்ளோதான் பூட்டி வச்சாலும் சரி, அது எப்படியாவது வெளிய வந்துடும். ஒரு சின்ன கண்ணீர் துளி கூட போதும், உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அத காட்டி கொடுத்துடும். வாங்க, இத பத்தி ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான கதையில பாப்போம். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம கதையோட முதல் பகுதியில முக்கிய கதாபாத்திரத்தை முதல்ல சந்திப்போம். இவங்க தான் மாயா. மாயாவுக்கு பெயிண்டிங்னா உயிர். அவளோட உலகம் மொத்தமும் இந்த கலர்ஸும் கேன்வாஸும் தான். ஸ்கூல்ல நடக்க போற ஒரு ஆர்ட் காம்படிஷனுக்காக ரொம்ப ஆசையா பல வாரமா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு பெரிய கனவோட. அடுத்து இவன் லியோ, மாயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா பார்க்க கொஞ்சம் ரஃப்பா தெரிவான். எனக்கு இந்த ஆர்ட் பெயிண்டிங்லாம் செட் ஆகாது அப்படின்னு எப்பவும் சொல்லிட்டே இருப்பான். அதாவது தனக்கு இதுலெல்லாம் பெரிய ஆர்வம் இல்லாத மாதிரி ஒரு பில்டப். மாயா அந்த போட்டிக்கு ரொம்ப தீவிரமா தயாராகிறத பார்த்துட்டு கூட லியோ இப்படிதான் சொன்னான். ஏய், இது வெறும் பெயிண்ட் தானே, இதுக்கு போய் ஏன் இவ்ளோ ஆசைப்படுற அப்படின்னு. பாருங்க, தனக்கு அக்கறை இல்லாத மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றான். சொல்லப்போனா அவனோட உண்மையான உணர்வுகளை ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான். சரி, இப்போ போட்டியோட ரிசல்ட் வர வேண்டிய நேரம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருக்கு. இத்தனை வாரமா அவ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமா? அவளோட கனவு ஜெயிக்குமா? என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா பாவம், கடைசி வரைக்கும் அவ பேரை கூப்பிடவே இல்ல. அந்த ஒரு நிமிஷத்துல அவளோட அத்தனை நம்பிக்கையும் நொறுங்கி போச்சு. ஆனாலும் மாயா வெளியில அத காட்டிக்கல. ரொம்ப தைரியமா, பரவாயில்ல விடுங்க, இது ஒரு ஃபண்ணுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா உள்ளுக்குள்ள அவ மனசு உடைஞ்சு போயிருந்தது. இப்போதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போற நேரம் இது. மாயாவோட சோகத்தை பார்த்தல்லையோ, அவகிட்ட ஏதோ ஆறுதலா பேசலான்னு வர்றான். வழக்கம் போல அவனோட அந்த ரஃப்பான ஸ்டைலியே பேச முயற்சி பண்றான். ஆனா அவனால சரியா பேச முடியல பாருங்க. பாத்தியா, நானா சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போதே அவனோட குரல் தழுதழுத்துடுச்சு. அவன் அப்படி பேச முயற்சி பண்ணும்போது அவனுக்கே தெரியாம அவனோட கண்ணிலிருந்து ஒரே ஒரு துளி கண்ணீர் கன்னத்துல வழிஞ்சு ஓடுச்சு. அந்த ஒரு துளி கண்ணீர், அது போதும். அவன் வார்த்தைகளால மறைக்க நினைச்ச எல்லா உண்மையையும் அது சொல்லிடுச்சு. மாயாவுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சோ அதே வலி லியோக்கும் இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அந்த நிமிஷம் மாயா அவனோட வார்த்தைகளை கேட்கல, அவனோட இதயத்தை தான் பார்த்தா. அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த கண்ணீர் துளி சொன்ன அந்த ஒரு உண்மை, அது மட்டும்தான் அப்ப முக்கியமா இருந்துச்சு. மத்த எல்லாமே அந்த நிமிஷத்துல அர்த்தமில்லாம போயிடுச்சு. சோ, இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான அன்ப நம்மால பூட்டி வைக்கவே முடியாது. அதுக்கு தாழ்பாள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு சின்ன கண்ணீர் துளியா வெளிய வந்து எல்லா உண்மையும் இந்த உலகத்துக்கு சொல்லிடும்.